வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே உலாத்த வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, டொரண்டோவில் இருக்கிற ஒரு பெரிய இவெண்ட் சென்டர் ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே என்ன நடக்குது? நிதி சேகரிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு எங்களுடைய தமிழ் சமூக மையம் அமைப்பதற்கான, அதுவும் ஃபேஸ் 1 அமைப்பதற்கான நிதி 15 மில்லியனை மக்களிடமிருந்து சேகரித்து விட்டோம் என்று சொல்வதற்கான வெற்றி விழாதான் இன்று ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. நிதி பங்களித்த கொடையாளிகளையும் அந்த கொடையாளிகளை ஒன்றிணைத்து உள்வாங்கிய அவ்வளவு சிரமதானிகள், அதாவது வாலண்டியர் அவர்களுக்கும் ஒரே இடத்தில் அழைத்து நன்றிகளும் சொல்லி அந்த வெற்றி விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். நிகழ்வுகள் எங்கள் பாரம்பரிய பறை இசையுடன் தொடங்கியது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த உலகின் ஆற்றல் வாய்ந்த கிளியட்டும் பறைகள் அல்ல, பாகுபாடுகள். Standing on today is the traditional territory of many nations, including the Mississaugas of the Credit, the Anishinaabe, the Chippewa, the Haudenosaunee, and the Wendat peoples, and is now home to many diverse First Nations, Inuit, and Métis. Have a moment of silence for all the lives that have been lost in natural disasters, war, and genocide. எங்கள் அடுத்த தலைமுறையும் தமிழர்களாக தங்களை உணர வேண்டும் என்கின்ற பெரு விருப்போடு நாம் இந்த மண்டபத்தில் கூடி நிற்கின்றோம். எங்கள் அடுத்த தலைமுறை தங்களை தமிழர்களாக உணர வேண்டும், அதன் பண்பாட்டின் தொடர்ச்சியை பேண வேண்டும், எங்கள் மரபுகளை கொண்டாட வேண்டும் என்ற பெரு விருப்பினால் தான் இன்று இந்த மண்டபம் கொட்டும் பனியிலும் நிறைந்து கிடக்கிறது. நன்றி மக்களே, நன்றி. கடுமையான பொருளாதார அழுத்தம் எம்மை சூழ்ந்து நெருக்குகிறது. அதை தாண்டியும் நன்கொடைகளை வழங்கி இந்த தமிழ் சமூக மையத்தை கட்டி முடிக்க நீங்கள் தந்து நிற்கின்ற பேராதரவிற்கு நன்றி என்ற ஒற்றை சொல்லில் நாம் எதையும் தந்துவிட முடியாது.
பேரன்பும் பெருநன்றியும் பெருமக்களே, பெரும் தனவந்தர்களே, உங்களை இருகரம் கூப்பி நன்றியோடு வணங்கி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கின்ற பேருள்ளங்களையும் நன்றியோடு நாம் நினைவில் கொள்கின்றோம். DJ has insisted that I should go next, and I would say I used to be somebody, but these guys are still somebody, and I'm just very pleased to be up with them. And you know, together with Parthy Kandaval, who's in here too, an elected city councillor, and there's others here from public office, but these in particular, you should be so proud of the people all of the people elected to Parliament and to the legislature and to City Council. It's another testament to this community that I am so proud of and have been since I got to know you decades ago. இந்த ஒற்றுமையை இந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஒற்றுமையும் சேர்ந்து நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு படினை கொடுக்கும்போது எங்களை விட அவன் 10 மடங்கு பாய்வான். நன்றி. நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். முதல்ல இந்த மண்டபம் நிறைந்து நன்கொடைகள் வழங்கி இந்த தமிழ் சமூக மையத்தை கட்டியெழுப்புவதற்கு முன்னோடிகளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மூன்று நிலை அரசாங்கங்கள், அதாவது முனிசிபல், புரோவின்சியல் அண்ட் ஃபெடரல் அரசாங்கங்களின் உதவியுடன் தமிழ் சமூக மையம் கட்டுவதற்கான மக்களின் பங்கான மொத்த நிதி ஃபேஸ் 1க்கு 15 மில்லியன் தேவை என்ற நிலையில் நாங்கள் இதுவரை 17.1 மில்லியன் டாலர்ஸ் சேர்த்திருக்கிறோம். நிதி பங்களிப்புக்கான வாக்குறுதிகளை பெற்றாய்விட்டது. இனி அந்த நிதியை சேகரித்து இந்த கட்டடத்தை சிறப்பாக கட்டி முடிக்க வேண்டிய வேலைகள் தொடங்கும். அதற்கு இன்னும் உங்களுடைய பல உதவிகள் தேவைப்படுகின்றது. இது நம் சொத்து, நம் வீடு, நம் குழந்தைகளின் எதிர்காலம் என நினைத்து தமிழர்கள் ஒவ்வொருவரும் முன்னின்று செயற்படுத்த வேண்டிய ஒரு திட்டம். அதற்கு உங்கள் எல்லோரது ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏற்கனவே தமிழர் பரவி வாழும் பல நாடுகளில் தங்கள் அடையாளத்தை தொலைத்து வாழ்கிறார்கள். அப்படியாக இல்லாமல் கனடாவில் இனிமேல் வாழும் காலம் வரை நம் எதிர்கால சந்ததி தமிழ் என்பதை மறவாமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான பெட்டகமாக உருவாக்குங்கள் இந்த தமிழ் சமூக மையம். நன்றி.